குரல் கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. கேக்குது. கேக்குது. கேக்குது கேக்குது ப்ரோ. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது ப்ரோ. குட் மார்னிங் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. அதாவது இன்னைக்கு நியூஸ் வந்து ஹீரோ யூஎஸ்டிக்கு ரெண்டுக்குமே இருக்குது. சரிங்களா? 5:45க்கு முடிஞ்சு 6 மணிக்கு நியூஸ் முடிஞ்சு 6:30 மணிக்கு தான் ஹெட்ரிக் பார்க்கணும். 6:15 வரைக்கும் இருக்குது. 6:15க்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான். அது பிரச்சனை கிடையாது. அப்போ 5:45 ஹீரோ டேட்டா என்ன சொல்றது? மைக் மட்டும் மியூட்ல போட்டுங்க சொன்னாதான் ப்ரோ. சரிங்க. அப்போ 5:45 6 மணி நியூஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துட்டு 6:30 மணியோட 1 ஹவரோட புது கேண்டல் ஓப்பனும் 4 ஹவரோட புது கேண்டல் ஓப்பனும் டைரக்ஷன் கொடுக்குதா, இப்போ நியூஸை வச்சு கீழே லெவல்ஸை டேப் பண்ணுறானா அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? நேற்று யாரெல்லாம் போட்டு மாட்டுறது ஹீரோ ஹிஸ்டியில் போய் யாரும் போடலையா? போட்டோம் ப்ரோ. $5 லாஸ்ட் அப்புறம் வெளியே வந்துட்டேன். என்ன கான்செப்ட் போட்டீங்க? எப்பயுமே இந்த டிஎக்ஸ் வேவோட வர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு லோ ப்ராபபிலிட்டி தான். சரிங்களா? மற்ற நாள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நெகட்டிவ் கோரிலேஷன் டைவர்ஜன்ஸா இருக்கலாம். நியூஸ் இருக்குது அப்படின்னா அது நெகட்டிவ் கோரிலேஷன் டைவர்ஜன்ஸ் வந்து ட்ராப்பாக தான் பயன்படுத்திக்கலாம். அதையும் போனீங்கன்னா அப்படி போனீங்கன்னா 1/2% ரிஸ்க்ல 1/4% ரிஸ்க்ல போனா தப்பிச்சுக்கலாம். நல்லது. இல்ல எல்லாம் பக்காவா இருக்குது, ஷார்ப் ரெக்கவரி எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு போனோம்னா அப்போ பாசிட்டிவ் கோரிலேஷன் மட்டும் வச்சு போனோம்னா அது மாட்டிக்கும். அது கொஞ்சம் கவனமா பார்த்து. அது மட்டும் இல்லாம பிபிஐ நியூஸ்ல வந்து எப்பயுமே டபுள் சைடு தான் போகும். மேலேயும் இது வரும், கீழேயும் இது வரும். இந்த சிபிஐ, எஃப்ஓஎம்சி, ஃபெட்டு இதெல்லாம் தான் சிங்கிள் டைரக்ஷனா ஃபாலோ பண்ணும். இந்த பிபிஐ அப்புறம் இன்னொன்று வரும் பிஎம்ஐ, இந்த டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடு மூலம் மேலேயும் இது வரும், கீழேயும் இது வரும். கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நேற்று ட்ரம்ப் என்ன சொன்னாரு தெரியுமா ப்ரோ? என்ன போடுறது படி? US president with Sam Jerome Powell is a total disaster who doesn't have a clue. மாத்தி மாத்தி கழுவி ஊத்திட்டுக்கிறாங்க. இவரு அவரை கழுவி ஊத்துறாரு, அவர் இவரை கழுவி ஊத்துறாரு. சரிங்களா? அவ்வளவுதான். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுன்னு இவர் சொல்றாரு. எனக்கு தெரியும்டா நீ பேசாதுன்னு அப்படி அவர் சொல்றாரு. இப்படியே ஒரு பொருளையும் அவங்க 2 பேருமே அடிச்சுட்டு தான் கிடக்குறாங்க. சரிங்களா? இன்னைக்கு உங்களுக்கு ஸ்டில் அதே வியூ தான். ஈவி மார்க்கெட்ல கொடுத்த அதே வியூ தான். இன்னும் டே இம்பேலன்ஸ் வந்து டேப் ஆகல. அப்ப டே இம்பேலன்ஸை டேப் பண்ணணும். இப்போ என்ட்ரி போட்டவங்களுக்குலாம் என்ன கேள்வி அப்படின்னு யார் ஒரு என்ட்ரி போட்டது மைக்கா நினைப்பாங்க? இது கன்சால்டேஷன் சொல்லுவீங்களா, கன்ஃபர்மேஷன் சொல்லுவீங்க? என்ட்ரி போடாத கூட சொல்லுங்க, பரவாயில்ல, தெரிஞ்சுக்கணும். கன்சாலிடேஷன் நம்பர் ஏன் கன்சால்டேட் ஆச்சு? கரெக்டா சொல்லு. கீழே விழுதுன்னு டேப் பண்ணல, மேலே போடலைங்க. அப்போ கீழே விழுகுது, ப்ரைஸ் மேலே போயிட்டு கன்சால்டேஷன் போடலாம்னா அக்யூமுலேஷன் பேஸ் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்? மேனிபுலேஷன் ஆகி கீழே விழ தோணும், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நடக்கணும், அதுக்கப்புறம் ரிவர்சல் ஆகும். இதுதான் ப்ராப்பர் ஃபார்மேட். இதுக்கு தான் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். மார்க் பண்ணி வேற போட்டு அப்போ அக்குமுலேஷன் பேஸில் போய் மாட்டிக்கிட்டீங்க. அப்போ என்ன, நீங்க தான் மேனிபுலேட் ஆவீங்க. அக்குமுலேஷன் பேஸ்ல யாரு மாத்துறீங்களோ அவங்க தான் மேனிபுலேட் ஆவீங்க. அப்ப இதுல எது நீங்க கிளாஸ் ஒண்ணு முடிய போகுது, ஒரு 10 நிமிஷம் இருக்கு. அது எக்ஸிட் பேட்டரி சார். அது தலைவரே வேற எங்கேயோ பேசிட்டு நான் வந்து சரிங்களா? இப்போ நீட்டா அந்த மேனிபுலேஷன் நடந்து டிஸ்ட்ரிபியூஷன் நடந்தாதான் வேலைக்காகும்.
நீங்க மொத்தமே அக்குமுலேஷன் தான். அப்ப எப்படி போய் அதுல போய் நீங்க பிரிப்பீங்க? அப்ப அதுக்கு வெயிட் பண்ணுங்க. அதான் கீழ தொடாம இருக்குது அப்படின்னு சொல்லி. அதையும் மீறினா நீங்க 1/2% ரிஸ்க், 1/4% ரிஸ்க் வச்சு தான் போகணும். இன்னொரு விதத்திலயும் தடுத்துருக்கலாம் என்ட்ரிய ஹீரோல. அதையும் சொல்லுவேன். சரிங்களா? அப்ப இன்னைக்கான வியூ என்ன அப்படின்னா, உங்களுக்கு மேல இருக்கிற 20 லிக்விடிட்டி தான். அப்போ நியூஸ்ல எடுத்துட்டு ஃபாலோ ஆகி கன்ஃபர்மேஷன்ஸ் வச்சானா டிஎக்ஸ்வி செல் பார்க்கலாம். டே இம்பேலன்ஸ் டு 1 ஹவர்ல. சரிங்களா? இதுதான் இன்னைக்கான வியூ. இது என்னது உங்களுக்கு bro? இது 2 என்னது? ஈக்குவல் ஹையா? இப்போ ஈக்குவல் ஹைக்கு மேல ஒரு ஓபி இருக்குது அப்படின்னா, இதை தொடும்போது நெகட்டிவ் கோரிலேஷன் வந்துச்சுன்னா ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. கீழே வழியா தொடாம வருது அப்படின்னா அது ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். சரிங்களா? நீங்க பாசிட்டிவ் கோரிலேஷன் வந்து ஒரு ஒரு பேர் வந்து இம்பேலன்ஸ் தொட்டு இன்னொரு பேர் இம்பேலன்ஸ் தொடாம இருந்தா வேலை செஞ்சு போயிடும். நெகட்டிவ்ல வந்து ஒண்ணு தொடாம இன்னொன்னு தொடாம இருந்துச்சுன்னா, அது எல்லா டைமும் வந்து கோரிலேஷனா என்ட்ரி கொடுக்கறது இல்ல. இப்ப டிஎக்ஸ்ஒய் இல்லாம போனீங்கன்னா, அது லோ ப்ராபபிலிட்டி என்ட்ரி. டிஎக்ஸ்ஒய் சப்போர்ட்டோட போகும்போது தான் அது ஹை ப்ராபபிலிட்டி ஒண்ணா மாறும். சரிங்களா? அப்போ இந்த இம்பேலன்ஸ்ல இருந்து டேப் ஆகி பிரைஸ் கீழே வருதான்னு பாருங்க. இதுதான் இன்னைக்கான வியூ. ஷார்ப் கன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். மேனிபுலேஷன் ஆகும், அது டிஸ்ட்ரிபியூஷனும் ஆகும். புரியுதுங்களா? இப்போ லட்டன் செஷன்ல என்ன பண்ணணும்? மேல தூக்கி நிறுத்தணும். நியூயார்க்கு வரும்போது நியூஸ் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, கீழே பக்கத்துல நிக்கணும். நியூஸ்ல தான் போய் கீழே விட தொடுறான்னா எப்படி கன்ஃபர்மேஷன் நம்மள வேகமா அப்பாலும் கான்ஸ்டன்டா சொல்ல மாதிரி நேற்று மாதிரி ஏமாத்திடுவோம். சரிங்களா? இப்போ லண்டன் செஷனை கூர்ந்து கவனிச்சு ஏன் லண்டன் செஷனை கவனிக்க சொல்றாங்க அப்படின்னா நியூயார்க்கு உங்களுக்கு யாராவது நியூயார்க் இருப்பாரு. ஏசியா உங்களுக்கு என்ன பண்ணிருக்கு? கன்சல்டேட் ஆயிருக்கு ப்ரோ. இப்போ லண்டன் பாசிபிலிட்டி இருக்கு. எக்ஸ்பேண்ட் ஆகுது பாசிபிலிட்டி. ஓகேங்களா? நெட் ஸ்லோவா இருக்கு. ஒரு நிமிஷம். ஏசியா கன்சல்டேஷன் போட்டுருக்கு. அப்போ லண்டன் எதுக்கு பாசிபிலிட்டி? தூக்கத்துக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ அதை தூக்கி அங்கிருந்து ஃபாலோ ஆகும். அப்போ ஏசியா கன்சல்டேஷன் ஆயிடுச்சுனாவே லண்டன் நியூயார்க்ல லண்டனும் வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். ஒன்று லண்டனும் சேர்த்து கன்சல்டேட் ஆகிட்டு நியூயார்க்ல வரும். இல்லை லண்டனும் போய் கீழே வரத்தோட நியூயார்க்ல கன்ஃபர்மேஷன் ஆயிடும். இந்த சினாரி நடந்தா நல்ல என்ட்ரி இருக்கு. இதை தாண்டி வேற ஏதாவது நடக்குதுன்னா ப்ராப்பரா என்ட்ரி வந்து கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஹீரோ இது டேப் ஆகி நிக்குது. இம்பேலன்ஸ் டேப் ஆகி நிக்குது. இப்போ இது கன்சல்டேஷனா கன்ஃபர்மேஷன் கரெக்டா சொல்லு. ரேஞ்சுக்குள்ள இருக்கிறானா எக்ஸ்பாண்ட் ஆயிருக்கான். கன்சல்டேஷன் ப்ரோ. இன்னும் சொல்றான் கீழே உள்ள தொடும்போது ஏசியன் லோவை எடுக்காமையே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வச்சுட்டாங்க. 1 ஹவராவே இருந்தாலும் ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ஏசியன் லோவை எடுத்துட்டு ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி, ஹை எடுத்துட்டு ஒரு செல் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா 1 ஹவர்லயும் அதை கன்சிடர் பண்ணி பாரு. அப்ப நேத்து நல்ல சாக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு 1 ஹவர்ல பார்க்கும்போது இம்பல்ஸா இருக்கும். வந்து என்ன பண்ணுறான்? ஏசியா லோ எடுத்துட்டு ஒரு மூவ் கொடுத்துருக்கான். திருப்பி கன்சல்டேஷன்ல தான் போயிருக்கு மொத்தம் பேசும் உங்களுக்கு. சரிங்களா? நேற்று ஏசியாவும் கன்சல்டேட்டு, லண்டனும் கன்சல்டேட்டு, இன்னும் ஏஎம் செஷனும் என்னது சும்மா தூக்கிடலாம். நியூஸ்ல சும்மா தூக்கிடலாம். அது நியூஸ்ல வந்து மொமெண்டம் தான். அதுக்கு மேல அங்கே ஒன்றும் இல்லை. திருப்பி என்ன பண்ணிட்டான்? அதோட வேலையை அப்படியே பார்த்துட்டான். இப்போ இன்னைக்கு சினாரியோ ரேஞ்ச் ஆகுது அப்படின்னு நல்லா நோட் பண்ணிக்கணும். கீழே இருக்கிறதும் லிக்விடிட்டி, மேல இருக்கிறதும் லிக்விடிட்டி. எதை முதல்ல கலெக்ட் பண்ணுவான்? இப்போ ஹீரோ ஹிஸ்டி பை பார்க்கணுமா செல்லு பார்க்கணுமா? பார்க்கணும்னா என்ன சைடு லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுவோம்? செல் சைடு. இவன் கலெக்ட் பண்ணுவான். அப்போ எகைன் உள்ள வருவான். அப்போ டிஎக்ஸ்ஒய் என்ன பண்ணுவான்? இவன் கீழே வரணும். அவன் எகைன் மறுபடியும் மேலே போகும். அவன் பை சைடு லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணி எஃப்இஜி டேப் பண்ணணும். ஸோ டிஎக்ஸ்ஒய் பை சைடு லிக்விடிட்டி கலெக்டட் அது ஈக்குவல் ஹையா வேற இருக்குது. அப்போ அதை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு செல் ஆப்பர்ச்சுனிட்டியும் இங்க இருக்கக்கூடிய செல் சைடு லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணி பை ஆப்பர்ச்சுனிட்டியும் வருது அப்படின்னா ஹை ப்ராபபிலிட்டி ப்ளஸ் இன்க்ளூடிங் உங்களுக்கு ஜிபிபியூஎஸ்டியோட டைவர்ஜென்ஸ் கட்டாயம் வரும். வராமலாம் இல்லை. ஜிபிபியூஎஸ்டியோட டைவர்ஜென்ஸ் வந்து கட்டாயம் வரும். 5.25 நியூஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஹீரோ யூஎஸ்டியோடது 5.25 இருக்குதுல, அது ரொம்ப முக்கியமானது. அந்த 5.25 நியூஸ்ல இவன் ஏதாவது திருத்தனம் பண்ணிட்டானா 6 மணி நியூஸ்ல அவன் திருத்தனம் பண்ணும். நேற்று மாதிரி தான் ஆகும். சரிங்களா? புரியுதுங்களா? அப்ப இன்னைக்கு ஹீரோ யூஎஸ்டி என்ன வியூ பார்க்கலாம்? ஹரிஷ் ப்ரோ சொல்லுங்க. எங்க பார்க்கலாம்? பை எதை எடுத்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம்? செல் சைடு லிக்விடிட்டி எடுத்தோன்னே பார்க்கலாம். செல் சைடு லிக்விடிட்டி எடுத்து 1 ஹவர்ல சாக்கோ பிரேக்கோ வைக்கணும்.
டிஎக்ஸ்ஒய்லையும் சார்ட் வச்சிருக்கணும், ஜிபிபிஎஸ்டியும் கன்ஃபர்மேஷன் பைக் வச்சிருக்கணும். இருந்தா ப்ராப்பர்ட்டி சார்ஜ். சரிங்களா? ஓகே. ஜிபிபிஎஸ்டி நியூஸ்க்கு முன்னாடியே வச்சா நியூஸ்க்கு முன்னாடி வைக்க மாட்டாங்க கால்குலேட்டர். ஓகே. நியூஸ்க்கு முன்னாடியே வச்சாங்கன்னா அது நேத்து ட்ராப் மாதிரி தானே ப்ரோ. நேத்து என்ன பண்ணான், நியூஸ்ல போய் மேலே தூங்கினா க்ளோஸ் ஆகும்போது உங்களுக்கு என்னவா இந்த கேண்டில் என்னவா க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஹீரோ யோசிச்சு நியூஸை பயன்படுத்தி உள்டாவா போய் இதை தூக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, மொத்த பிளானும் மாறி இப்போ கீழே வரணும். அதே நினைக்கும் உங்களுக்கு எப்படி என்ட்ரி வந்து அமையணுமோ அதே மாதிரி அப்படியே பிளான் பண்ணி அமைச்சுக்கிட்டே வாங்க, அமைஞ்சிருக்கு. சரிங்களா? ஓகே. அவன் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் கை வைக்க போறோம், கன்ஃபர்மேஷன் கொடுக்காம கை வைக்க மாட்டான். இது பாருங்க, அது உங்களுக்கு ஈக்குவல் இந்த மாதிரி இது ஈக்குவல் லோ, இதையும் சேஃப்டி கணக்கு பண்ணிட்டு வரவும் வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டு போட்டா ஈக்குவல் லோ மாதிரி வருதுங்களா? அப்ப இதை மட்டும் எடுத்துட்டு இவன் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் சரி, மொத்தமா எடுத்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் சரி தப்பு இல்லை. என்ட்ரிஸ் வந்து பார்க்கலாம். ஜிபிபி யூஎஸ்டி போனீங்கன்னா டேல என்னது சேம் டிட்டோ அதே நேற்று கொடுத்த உங்களுக்கு அந்த பிளான். இதுலேயும் எஃப்இஜி இருக்குது. இப்போ ஒரு சொல்கிறேன், அதை வந்து உன்னிப்பாக கவனிச்சுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு டிஎக்ஸ்ஒய் அந்த இம்பேலன்ஸை தாண்டி போகுது நியூஸில், ஹீரோ யூஎஸ்டி இன்னும் கொஞ்சம் ரொம்ப கீழே டெப்த்தாக இறங்கி வரான், இம்பேலன்ஸை ஃபெயில் பண்ணுற மாதிரி வரான் அப்படின்னா ஹீரோ யூஎஸ்டியில் டைவர்ஜென்ஸ் இப்படி மாறி ஜிபிபி யூஎஸ்டியில் இப்படி டைவர்ஜென்ஸ் சொல்லலாம், ஜிபிபியில் பையாபிச்சு இப்படி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்போ ஹீரோ வந்து சொதப்புறான் அப்படிங்கிற பட்சத்துக்கு. இல்ல ப்ரோ, ஹீரோ இப்போ நம்ம காலையில பிளான் பண்ண மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கோம், அந்த பிளான் படி தான் போறான் அப்படின்னா கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி இறங்கி உங்களுக்கு ஜிபிபியில் எப்படி டைவர்ஜென்ஸ், ஹீரோல எப்படி டைவர்ஜென்ஸ் வரும், எதுல கிளீனா இருக்கோ அதுல என்ட்ரி போய்க்கும். இதுலயும் உங்களுக்கு மேல என்ன இருக்குது, ஈக்குவல் டார்கெட் இருக்குது. ஹீரோ சொதப்புறான்னா, ஹீரோ சரியா அந்த இம்பேலன்ஸ்ல ரியாக்ட் ஆகலப்போ ஒரு மாதிரி கஷ்டா இருக்கிறான் அப்படின்னா அதை விட்டுட்டு ஜிபிபியை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஜிபிபியில் டைவர்ஜென்ஸ் மாறும். அப்போ இப்போ இருக்க டைவர்ஜென்ஸ் ஜிபியில் எப்படி மாறும், ஹீரோல இப்படி மாறும். ஓகேங்களா? ரெண்டு தான். அப்படி மாறுச்சு அப்படின்னா ஜிபிபியில் பார்த்துங்க. அப்போ ஹீரோ கோளாறு பண்ணாத வரைக்கும் ஹீரோ கிளீனா இருக்குது. இப்போ ஜிபிபி கீழே வரல, இப்போ கீழே வராமல் இருக்கானா, ஹீரோ தான் கீழே இருக்கிறானா, இப்போதைக்கு ஹீரோல தான் என்ட்ரி ஸ்ட்ராங்கா வரும் அப்படிங்கிறது அதுதான். புரியுதா ப்ரோ? ஏதாவது டவுட் இருக்குதா? இப்போ சொன்ன வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? எப்போ ஜிபிபி பார்க்கணும், எப்போ ஹீரோ பார்க்கணும் அப்படின்ட்டு. ஓகே. கிளியர் ப்ரோ. ரைட்டு. அப்போ என்ன பண்ணணும், இவனும் இப்படிலாம் எடுக்கணும். எடுத்துட்டு தான் நான் வந்து வேணா வேற வழி இல்லை. மேலே போகிறதுக்கு பவர் இல்லைன்னா பெட்ரோல் எல்லாம் என்ன பண்ணுவோம், லிக்விட் தான் பெட்ரோல், அப்போ அதுதான் எடுக்கணும் பைக்கு. சரிங்களா? இதெல்லாம் ஆட்டம். இதெல்லாம் வந்து ரிட்டர்ன் ஆகணும். கிளாரிட்டி வியூ இது உங்களுக்கு எதில் கான்ஃபிடென்ட் இருக்கோ அதில் போங்க. இல்லை ப்ரோ ஜிபிபியில் ஓபி 1 ஹவர் வித் ஓபி லிக்விட் எடுத்துட்டு 5 மினிட் சாக்கு அதில் போகிறேன். இல்லை ப்ரோ டேவோட இம்பேலன்ஸு 1 ஹவரில் பிரேக்கரு அதில் போகணும். இல்லை ப்ரோ ஜிபிபிலேயே நான் 1 ஹவரில் பார்த்து 1 ஹவர்லேயே அடிக்கிறேன்னா சந்தோஷம். நீங்கள் கிளாரிட்டியாக அந்த வியூ பார்த்துக்கணும். என்ன கேட்டிங்கன்னா பர்சனலாக ஹீரோ தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஹீரோ பிளான் பண்ணி என்ட்ரி வந்தால் எக்ஸிக்யூஷன்ஸ் போகும். ஏதாவது சொதப்புறான்னா ஜிபிபியோட டே இம்பேலன்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். புரியுதுங்களா? என்ன டவுட் வரும்? என்ன டவுட் இருக்குங்களா? இல்ல சரி, வாழலாம் பிஸ்னஸ் பண்ணிட்டான் ரிவர்சல் செய்யும் வச்சிருக்கேன். பட் இன்னும் ஒரு டேல ஒரு எஃப்இஜி கூட ப்ரைஸ் வந்து என்ன பண்ணலை, ஃபெயில் பண்ணலை. நல்லா நோட் பண்ணிக்கணும். 3600ங்கிற வேல்யூவை ஞாபகம் வச்சுங்க. ஏன் 3600ங்கிறதா, இதுதான் இன்வெர்ஸ் இருக்கக்கூடிய எஃப்இஜி. இது ஃபெயில் ஆனால் இன்வெர்ஸ் எதுவும் மாறும். 3600 தாண்டி பாடி க்ளோஸ் வந்து ஸ்ட்ராங்கா செல்லிங் கீழே க்ளோஸ் வைக்குது அப்படின்னா அடுத்து ப்ரைஸ் போடக்கூடிய இடம் 3500 அண்ட் 3400. கேரண்டடா 3500 போயிடும். ஏன் 3500 போகும்? ஏன் ப்ரோ போகும்? டேவோட liquidity இருக்கு. அப்ப இங்க ஃபெயில் ஆறானா அடுத்து எதை எடுக்க வருவான் ப்ரைஸ்? எதுன்னு எடுக்க வருவான்? கரெக்ட் தானே ப்ரோ?
இல்ல ப்ரோ. குறுக்க ஒரு வழி இருக்கு. குறுக்க செல்ல பை திருப்பி கன்டின்யூ பண்றதுக்கு ஒரே வழி என்னன்னா, இது என்னது ரேஞ்சா? இங்க இருக்கக்கூடியது டிஸ்கவுண்ட்ல வருதுங்களா? அப்போ 4 ஹவர்ல போய் இன்டியூஸ்மென்ட் பார்ப்பீங்களா? இங்க என்ன இருக்குது? இன்டியூஸ்மென்ட் இருக்குங்களா? அண்ட் இல்ல ப்ரோ திருப்பி பை கன்டின்யூ பண்ண போறான் அப்படின்னா, டேல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டேல ஒரு எஃப்இஜியோட டிஸ்கவுண்ட்ல ஒரு ரேஞ்சோட லாக் ஆயிருக்கு. இப்போ நான் 4 ஹவர்ல லிக்விடிட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். பிரைஸ் வந்து இத கலெக்ட் பண்ணி இங்க இருந்து திரும்பும்போது டே டு 1 ஹவர். இது டே எஃப்இஜி. இப்போ டே எஃப்இஜில இருந்து 1 ஹவர்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து பை பார்க்கலாம். இது கிடையாது. புரியுதுங்களா? கவுண்டர் பிடிக்கிறேன் ப்ரோ அப்படின்னா அது உங்க ரிஸ்க். கவுண்டர் எடுக்கிறேன் அப்படின்னா அது உங்க ரிஸ்க். கவுண்டர்னா டே பையர்ஸ் செல்லுக்கு மாதிரி டே டு 1 ஹவர். இப்போதைக்கு இன்னைக்கு நீங்க நான் இப்போ டே பையர்ஸ் கிளீனா கிடையாது. நான் கவுண்டர் பாருன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த ஹையை எடுத்து ஸ்வீப் பண்ணி கீழே இடலாம். இப்போ இந்த லோ எடுத்துட்டு மறுபடியும் மேலே ஏறிடலாம். இப்போ இன்சைட் பாரா இருக்கிறான். நான் செல் பாருன்னு சொல்ல முடியாது. இது என்னவா இருக்கும்னா ஸ்பீட் அப் ஸ்லோ டவுனாக தான் இருக்கும். திருப்பி மேலே போகிறதுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ இதுல செல் பாருங்கிறத நான் சொல்ல மாட்டேன். இல்ல ப்ரோ எனக்கு நான் செல் ஆகும் தோணுது. இந்த லோ எல்லாம் கட் ஆயிட்டான் பிரைஸ். இங்க லோ கட் ஆயிட்டு இங்க ரேஞ்ச் கிடைக்குது செல் பாக்குறேன் அப்படின்னா அது உங்க ரிஸ்க்ல நீங்க போய்க்கு. புரியுதுங்களா? ரிவர்சல் ட்ரேடும் சொல்றேன். ஒரு கேஸ்ல ரிவர்சல் ட்ரேட்ஸுமே சொல்றேன். இல்லைன்னு சொல்லல. ஆனா பயாஸ் பக்காவா சப்போர்ட் பண்ணும்போது மட்டும் சொல்றேன். உங்க பயாஸ் சப்போர்ட் பண்ணல. அதனால நான் சொல்லல. சரிங்களா? அப்ப இந்த லோ கட் ஆயிட்டா எனக்கு செல்லுக்கு ஒரு ரேஞ்ச் 1 ஹவர் லாக் ஆயிருச்சு. நான் இன்ட்ராடே பர்பஸ்க்கு நியூயார்க் செஷன்ல 1 ஹவர் 5 மினிட்ல என்ட்ரி பாக்குறேன் ப்ரோனா ஹாஃப் ரிஸ்க். அதுக்கு மேல போறீங்கன்னா அது உங்களோட இஷ்டம். சரிங்களா? அப்போ அப்ப மாறுறதுக்கு ஒரே வழி. இந்த 3600 தாண்டிடணும். இப்ப இங்க இருந்து ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்னா திருப்பி 3600 மேல போயிடணும். போகாம திணறான் இப்படியே இங்கேயே சுத்துறான் அப்படின்னா திருப்பி கீழே வரும். கீழே வரும்னா எங்க போகும்? 3520க்கு போகும். அப்போ 3600 ஃபர்ஸ்ட் கட் பண்ணா இந்த ஏரியா இந்த ஏரியாக்கு கீழே பிரைஸ் வந்தாதான் உங்களுக்கு 3525 டே பேலன்ஸ்க்கு போகும். இதுல ரியாக்ட் ஆகணும்னா 3520. அப்போ கிளாரிட்டி பை பார்க்குறேனோ இந்த டே எஃப்இஜி கவுண்டர் பார்க்குறேனோ 1 ஹவர்ல ரேஞ்ச் லாக் ஆச்சுன்னா இப்படி லாக் ஆகும்போது நாளைக்கு டே பையா செல்லுக்கு மாறும். நாளைக்கு டே பையா செல்லுக்கு மாறினதுக்கு அப்புறம் செல்லு பார்க்கறதுக்கு பயா சப்போர்ட்டோட டே பையா செல்லு 1 ஹவர்ல செல்லுக்கான ரேஞ்ச் லாக் ஆயிருக்குது. இப்போ 5 மினிட் டே செல்லுங்குது 1 ஹவருக்கு செல்லுங்குது 5 மினிட்லயும் செல்லு பார்க்குறேன். இப்போ ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி அப்படின்னு போய்க்கலாம். புரியுதுங்களா? வேற டவுட் இருக்கா bro? இல்ல இல்லையா? பைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் 3500 3400 2 இடம். 3500னா கீழ. அதாவது லாங் டேர்மா பார்க்குறீங்க, இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா, இன்ட்ராடேக்கு இந்த ரேஞ்ச் இப்போதைக்கு எடுத்துக்கோங்க. இந்த ரேஞ்ச் உடையாத வரைக்கும் ஸ்டில் பை தான். எப்போ இந்த இம்பேலன்ஸ்க்குள்ள மார்க்கெட் திணறதோ அப்பதான் அடுத்து கீழ போறான் அப்படிங்கிறது அர்த்தம். 3600 கீழ வந்தானா இந்த ரேஞ்சுக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கு ரெடி ஆயிட்டான்னு அர்த்தம். புரியுதுங்களா? குழப்பிக்க கூடாது. 3600 கீழ வந்துச்சு செல்லு தானே சொன்னாரு. செல்லு தான் ஆக போகுதுன்னு செல் அடிச்சுன்னா தெரியும். 3600 கீழ 1 ஹவர்லயோ 4 ஹவர்லயோ ஹோல்ட் ஆச்சுன்னா டேவோட இம்பேலன்ஸ்க்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். 3575ல இருக்கிற இம்பேலன்ஸ் ஃபெயில் ஆச்சுன்னா 3520க்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றோம். சரிங்க? குழப்பிக்க கூடாது. அப்புறம் இப்படி சொன்னாரு அப்படி சொன்னாருலாம் சொல்லக்கூடாது. வேற இருக்குது ப்ரோ கோல்ட்ல. நான் வாங்கி விக்கிறேன். இந்த கோல்டு பீஸ் வாங்குறேன். இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு ஸ்டில் வெயிட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் கீழ வரும். இல்ல ப்ரோ எனக்கு அதெல்லாம் கவலை இல்ல. என்ன ரேட்னாலும் பிரச்சனை இல்ல. நான் இன்வெஸ்ட் பண்ணா போதும் அப்படின்னு. உங்க விருப்பம். இப்ப கூட வாங்கிக்கலாம். இன்வெஸ்டிங்க்கு நீங்க நீங்க நினைக்கிற இடம் தான். யாரும் மைக் மியூட்ல பண்ணுங்க. பாத்திரம் விளக்குற சவுண்ட் கேக்குது. யாரு ப்ரோ பாத்திரம் விளக்கிட்டே கிளாஸ் கவனிக்கிறது? சரிங்களா? ஆர்வத்தை பாராட்டாங்க. இது நைன் காலையில ஓப்பன் இல்லைங்களா? இந்த கேண்டலுக்குள்ள இருக்கு. அப்போ இந்த கேண்டலை விட்டு வெளியே போகணும். இல்லைன்னா இந்த கேண்டலுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த சப்ளை தெரியுதுங்களா? இதை எடுத்துட்டு ஸ்வீப் பண்ணி கீழே அடிக்கணும் செல்லுக்கு. சரிங்களா? ஸ்வீப் பண்ணி கீழே அடிச்சானா செல் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதை ஸ்ட்ராங்கா உடைக்கும் போது தான் இந்த ஏரியா பிரேக் ஆனாதான் பை ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு டேவோட எஃப்இஜி இருக்குது. இந்த 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மணி நேரம் 6.25 மணி நேரம் மார்க்கெட் 15 1 தான். 15 1 5 1 தான்
கரெக்டா இருக்கும். நீங்க 1 ஹவர்ல வேலை செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்? 6 கேண்டில் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இந்த ஏரியா ரியாக்ட் ஆச்சுன்னா செருப்பாகலாம். இப்படியே சுத்துறான்னா விட்டுருங்க. வேணாம். கைக்கு வேணாம். சரிங்களா? தேங்காய். ஓகேவா? ஓகே ஓகே. எப்படி போகுது உங்களுக்கு? நிஃப்டி, பேங்க் நிஃப்டி லாபகரமா இருக்கா? ட்ரேட் பண்ண முடியுதா? ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தா மட்டும் தான் நான் ட்ரேட் எடுக்கிறேன் சார், இல்லாட்டி எடுக்கிறது இல்ல. ட்ரேட் கிடைக்குதுங்களா? கொஞ்சம் செட்டப் கம்மியா தான் கிடைக்குது. பட் மோஸ்டா நான் இப்போ ஃபாரெக்ஸும் ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா மாலினி ஆறுமுகம்னு ஒரு அக்கா இருந்தாங்க. நிஃப்டி ஓகே. நாயகின்னு அவங்களுக்கு பேர்லாம் வச்சு விட்டுரும். கடைசியா நிஃப்டி நான் பண்ணதுன்னு ஃபாரஸ்ட் வந்துட்டாங்க. அதுதான் கேட்டேன். ஏன்னு கேட்டதுக்கு ரொம்ப என்ட்ரி கம்மியா வரும். ஃபாரக்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்லா ஆமா பண்ணேன். சார், இது எப்படி ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அப்படியே வந்தாலும் நமக்கு அந்த செட்டப் கிளியரா சில டைம்ஸ் வந்து இருக்கிறது இல்ல. சரி. இப்போ பண்ணுங்க. இது வந்து இந்த டே 1 hour பண்ணலாமா இல்ல? நிஃப்டி நீங்க டே 1 ஹவர் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த இதுல மாட்டிப்பீங்க. அதான் சொல்றேன். இன்ட்ராடேனா 15 to 1 ஃபியூச்சர் பண்ணலாம். தாராளமா ஃபியூச்சர்மா தாராளமா நீங்க பிரச்சனை இல்ல. சரிங்க. புரியல. ஃபியூச்சர்ல பண்றீங்களா? ஃபியூச்சர் சார்ட்ட பேஸ் பண்ணி பண்றீங்களா? அதுதான் சரி, இது ஆப்ஷன்ஸ் பண்ணா பிரீமியம் எப்படியும் அடி வாங்கிடுது. சரி, ஆமா. அட்லீஸ்ட் ஃபியூச்சர் ட்ரை. ஃபியூச்சர்ஸ்னா பண்ணிக்கங்க தப்பு இல்ல. ஆப்ஷன்ஸ்ல வேண்டாம். ஆப்ஷன்ஸ்ல 1 ஹவர் வேணும். அப்ப ஃபியூச்சர்னா ஃபியூச்சர் சார்ட்லயே வந்து ஆமா, ஆமா. ஃபண்ட பொறுத்து. பண்ணிடுறோம். உங்ககிட்ட இருக்க ஃபண்ட பொறுத்து. ஃபண்டுக்கு ஏத்த மாரி மேனேஜ் பண்ணிக்கங்க. ஃபண்ட் அதிகமா இருக்குன்னா ஆப்ஷன்லயே பண்ணிக்கலாம். ஃபண்ட் உங்ககிட்ட காம்பாக்ட்டா தான் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாரி. ஏன்னா அப்போ நியாயமா டைவர்ஜென்ஸ் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி வந்து இண்டெக்ஸ் பார்க்கணும் தான் ஆமா. நீங்க அதுலயும் பேங்க் நிஃப்டியும் ஃபியூச்சர்ஸையும் ஃபாலோ பண்ணணும். ஏன் சொல்றேன்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஏன் சொல்றோம் அப்டின்னா, ஆப்ஷன்ஸ் இந்த இன்ட்ராடே போனோம்னா, 1 மாசம் வந்து ரூ. 90,000 வச்சு 1 லாட் மட்டும் வாங்கி, இப்ப ஃபாரெக்ஸ் போன மாசம் இருந்துச்சு இல்லைங்களா? ஆகஸ்ட்ல வந்து என்ட்ரி ஆமா இல்லாம, அப்போ 1 மாசம் வந்து ஆமா. நான் நிஃப்டி, பேங்க் நிஃப்டில பண்ணியிருக்கேன். இன்ட்ராடே. 1 ஓகே மாசம் பண்ணி ரூ. 90,000 கேபிட்டல் வச்சு 1 லாட் மட்டும் எடுத்து, அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு ரூ. 15 ப்ராஃபிட். எப்போ போன வருஷம். போன வருஷம் இந்த டைம் இருக்கும். அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரும். அப்ப பண்ணும்போது ஓகே ரூ. 90,000 வச்சு கரெக்ட்டா ரிஸ்க் ரிவார்டோட பண்ணும்போது, எனக்கு மந்த் எண்ட்ல குடுத்த ப்ராஃபிட் வந்து 12,000 12,000 சில்லற. 1 மாசம் ஃபுல்லா ஓகே ட்ரேட் பண்ணி. வாரத்துக்கு 3 ட்ரேட் குடுக்குறான். அவ்வளோதான். 2 ட்ரேட், 3 ட்ரேட் வரும். இதுவும் 5 to 1 தான். ம் 15 to 1 கிளீனா இருந்தா, அப்ப 15 to 1 இல்ல 5 to 1 இருந்துச்சுன்னா 5 to 1 அப்படி பண்ணும்போது, கம்பேர் பண்ணி ஓகே பார்க்கும்போது, எனக்கு ஃபாரெக்ஸ்ல அது ஒரு ட்ரேட்ல கிடைச்சது. சரிங்களா? ஓகே அதனால ஓகே உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா அத கன்டின்யூ பண்ணீங்க. ஏன்னா ரொம்ப சிரமம் எடுத்து பண்ண வேணாம். ஏன்னா அவங்க என்ட்ட சொன்ன ஃபீட்பேக் வச்சு சொல்றேன். இப்ப மாலினி அக்கா சொன்ன ஃபீட்பேக் வச்சு சொல்றேன். ஃபண்ட் பெருசா இருக்குன்னா தாராளமா தைரியமா பண்ணுங்க. பிரச்சனை இல்ல. இன்னும் சொல்லப்போனா பர்சனல் அட்வைஸ் ஃபண்ட் என்ட்ட நெறைய இருக்குதுன்னா, கம்முனு ஜான் பண்ற மாரி சில்வர் பை ஃபியூச்சர்ஸ், ஆவரேஜிங்க்கு இல்ல ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணிட்டு விட்டுருங்க. இந்த நிஃப்டி, ஓகே பேங்க் நிஃப்டில அது நீங்க உங்ககிட்ட இருக்கிற ஃபண்ட்ல ஒரு 10% வச்சு மட்டும் ட்ரை பண்ணி விரிஞ்சிடலாம். ஓகே எப்படி சொல்றதுன்னா, மொத்தம் ஸ்டாக் போட்டு வரிக்கிற மாரி விரிஞ்சிடலாம். போய் ஸ்ட்ரைக் ஆமா. பிரைஸ் ஒரு நாள் ஏத்துறீங்க, வந்தா ஒரு என்ட்ரி நாள் அப்படியே. ஏத்துறீங்க, பிரீமியம் வந்து வந்து வெடிச்சு போச்சு 1 மாசம். 1 மாசம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து பைத்தியம் ஆரம்பிச்சு. சரிங்களா? அது பார்த்து உங்களுக்கு பர்சனலா செட் ஆகுதுன்னா தாராளமா ஃபாலோ பண்ணிக்கங்க. பட் சைட் பை சைடு இத மட்டுமே ஃபுல்லா பண்ணாம, நீங்க படிச்சத இது இத விட ஃபாரெக்ஸ்ல நல்லா ஒர்க் ஆகுது. இதுலயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த சரிங்களா? ஃபாரெக்ஸ் இப்ப டெமோ அக்கௌண்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். சந்தோஷம், சந்தோஷம். நல்லா பண்ணுங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஓகே நேத்து போட்டேன் தெரியுமா ப்ரோ? ஐயப்பன் ப்ரோ. ஆமா ப்ரோ. கவனிக்கல. ம். ஹலோ ஹலோ இம்பார்ட்டன்ட் இருக்கேன் ப்ரோ. இம்பார்ட்டன்ட் ஏரியான்னு போட்டோம்னா, பிரேக் அடிச்சுட்டான்னா, ம் இப்ப ம் டே பயாஸ் இன்ட்ராடேக்கான டார்கெட் முடிஞ்சு போச்சு. கரெக்ட்டா தானே? ஆமா. நேத்தோட ஹையே பிரைஸ் எடுத்துட்டான். இப்ப என்ன பண்ண போறது ப்ரோ? கரெக்ட்டா சொல்லுங்க. கீழே லோவை வந்து பிரேக் பண்ணிட்டு வேகமா இறங்கக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கங்க. ஃபாஸ்டா. ஆ பிரைஸ் வேகமா இறங்கும். வேகமா இறங்காம உங்களுக்கு இங்க இருக்கிற ஏரியால ரிட்டர்ன் ஆகணும்னா என்ன பண்ணிக்கலாம்? பை வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம்.
இம்பல்ஸா ஓகே. இறங்கிட்டாங்கன்னா பிரச்சனை. சரிங்களா? ஓகே. இன்னைக்குள்ள இந்த கீ லெவலோ, இல்ல இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டோ, இந்த கீ லெவல் எடுத்துட்டோ, இல்ல இன்னும் கூட வரவங்களுக்கு பிரச்சனை இல்ல. இன்னும் கீழ இருக்கிற இம்பேலன்ஸ்லாம் ஓபிக்குலாம் பிரைஸ் வருது. இதெல்லாம் போரிங் கேண்டில் தானே. இதுக்கெல்லாம் கூட பிரைஸ் வருது அப்படின்னா, இன்னைக்கு டே கேண்டில் வந்து என்ன பண்ணியிருந்தோம்? இந்த 1.14 இருக்கு. இதுக்கு மேல தள்ளி மேல தள்ளியிருக்கு பிரைஸ். இதுக்குள்ளேயே நிக்கிறான்னா நாளைக்கு ஏமாற்றம். ஏன்னா என்ன போட்டுக்கிறோம்? Bitcoin breaks 140, see cooling using PPI data, boost Fed rate cut bets. இப்போ Fed rate வந்து PPI data சாதகமா வருது, CPI வருது அப்படின்னா 114 கேவை உடைச்சு பிரைஸ் மேல தள்ளி போடும். இந்த கீ பாயிண்ட்டை நோட் பண்ணி இப்போ நேற்று 113 போட்டு சார்ட்ல கரெக்டா 113 பிரேக் பண்ணிட்டீங்கன்னா புல்லிஷ். அப்ப இன்னைக்கு கீழே உள்ள தொட்டு கன்ஃபர்மேஷன்லாம் வைக்கிறான்னா 114 பிரேக் பண்ண போறாங்க அர்த்தம். இப்போ எந்தெந்த கீழே வரலாம் அது உங்களுக்கு 4 ஹவர்ல பார்த்து ஏதாவது கீழே எடுக்க முடியுதா? இம்பேலன்ஸ் ஏதாவது இது ப்ரீமியம்ல இருக்கிற இம்பேலன்ஸ். இங்க இருக்கக்கூடியது டிஸ்கவுண்ட்ல இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ் எது? இம்பேலன்ஸும் ஓபி ரெண்டுமே கிட்ட. இந்த இடம். அப்ப இன்னைக்கே இந்த இடம் வருமானம் தெரியாது. பட் எடுத்துட்டு 114 மேல இன்னைக்கு நாளைக்குள்ள மேல தள்ளிடு. ஏன் நாளைக்குள்ளனா வெள்ளிக்கிழமைக்குள்ள நியூஸ் இருக்கும்போது தள்ளிட்டானா சனி ஞாயிறுல அப்படியே அரைச்சு போட்டு மேல கண்டினியூ பண்ணிடுவான். இது உல்டாவா இங்க இருக்கக்கூடிய கீழே வளர்ச்சி ஃபெயில் பண்றான்னா அது பிரச்சனை. அப்ப மேஜரா பையே ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே. இம்பல்ஸா சரி. மூவ் வராத வரைக்கும் பையே ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். 4 ஹவர் எஃபிஜில இருந்து பார்த்தாலும் சரி, 1 ஹவர் ஓபில இருந்து பார்த்தாலும் சரி, லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு அப்புறம் பார்த்தாலும் சரி, டைவர்ஜென்ஸோட வருது அப்படின்னா தாராளமா பார்த்து. சரி. equally மேல இன்சைட் பார்ல ஹை எடுத்துக்கிறாங்க 4 ஹவர்லயே இல்லை. நியூஸ்ல கிளீன் கட்டா ஒரு டைரக்ஷன் வந்து வரணும். இன்னைக்கு இன்ட்ராடேக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னா ஒன்னு இந்த லோவை கட் பண்ணி இம்பல்ஸா கீழே வரணும். இல்லை இங்க இருக்க ஹையை கட் பண்ணி இம்பல்ஸா மேலே தரணும். இது நடந்தாதான் வேலைக்கு. அப்பதான் இப்படி இம்பல்ஸ் மூவ் இம்பேலன்ஸ் பை பார்ப்பீங்க. இல்லை இம்பல்ஸ் டவுன் இம்பேலன்ஸ் செல் பார்ப்பீங்க. இது நடக்கலைன்னா திருப்பி கன்சல்டேஷன் முடிய போகும். ஞாபகம் வச்சு. சரிங்களா? என்கியூ மட்டும் காலையிலேயே சொல்ல முடியும். ஆனா சொல்றேன். ஆனா ப்ராப்பரா எனக்கு கான்ஃபிடென்ட்டா மீல் கொடுக்குற மாதிரி எந்த நியூஸும் வரல. நீங்கமா நீங்க மாத்திருந்தீங்கன்னா தெரியும். இங்க இருந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி வரல. அதனால அது சிபிஐ டேட்டா பார்த்து என்ன பண்றது? சரிங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்குதோ ஒரு 8 நிமிஷம் இருக்குது. என்கியூவும் நேஷனல் ஒன்றும் தெரியல. வேற ஏதாவது யூஎஸ்டி செஃப் ப்ரோ நாஸ் அண்டர்ல ஹையே ஸ்வீப் பண்ணிருக்கோம். என்கியூ மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்பாட் சார்ட் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்ல ஆனா நாஸ் ஹண்ட்ரட் தான் ப்ரோ இதுவாகுது. என்டிஎக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வந்து மேட்ச் ஆகுது சார்ட். ஸ்பாட் சார்ட் தான் வேலை செய்யுது. நாஸ் ஹண்ட்ரட் தான் கிளியர் டேட்டா கொடுக்கும். ஆனால் அதை ஃபாலோ பண்ணும். சரிங்களா? எல்லாரும் கேட்டது யூஎஸ்டி செஃப் எனக்கு வந்து 10 மினிட்ஸ் டிலே இருக்கு ப்ரோ. அதான் ப்ரோ பிரச்சனை. புரியல. எனக்கு வந்து 10 மினிட்ஸ் டிலே இருக்கு சார்ட். நாஸ் ஹண்ட்ரட்ல எக்ஸாக்டா வருது. ப்ரீமியம் போட்டுக்கிட்டீங்கன்னா எசென்ஷியல் பேக் போட்டீங்கன்னா 5 செகண்ட் தான் டிலே ஆகும். 5 செகண்டோ 10 செகண்டோ தான் டிலே ஆகும். இருங்க வரேன். நான் நேஷனலாக சொல்றேன். சரிங்களா? DXY செல் சைடிங் பேலன்ஸ் டேப் பண்ணும்போது இதுவும் செல் சைடிங் பேலன்ஸ் டேப் பண்ணி செல்லு கொடுத்துச்சுன்னா செல்லே ஃபோக்கஸ் பண்ணி எப்படி ஈக்குவல் டெய்லியே. சரிங்களா? அப்போ இதையும் உங்களுக்கு என்ன பண்ணுது? DXY செல்லு கன்ஃபர்மேஷன் வைக்கும்போது இதுவும் இந்த ஈக்குவல் ஐஎபி எடுத்துட்டு செல்லு கன்ஃபர்மேஷன்ஸ் வைக்கணும். செல் ஃபோக்கஸ் பண்ணி. சரிங்களா?
DXYயோட கம்பேர் பண்ணுங்க. அதுதானே கொரிலேஷன் பேர். ஆமா ப்ரோ. இப்போ DXYயோட கம்பேர் பண்ணி எடுங்க. இப்போ இங்கே மேலே உங்களுக்கு ஈக்குவலை இருக்குன்னா இந்த ஈக்குவலை எடுக்காம என்ன செல்லு பார்த்தாலும் உங்களுக்கு வேலையாகுது. இப்போதான் வந்துருக்கான். இப்போ எடுத்துட்டு கன்ஃபர்மேஷன் வச்சிருந்தான் சொல்லி பார்க்கலாம். ஓகேங்க. ஸ்கூல்ல பெல்லடி இருக்கு. அதுதான் நீங்க அந்த ஹை பிரேக் ஆகுதா லோ பிரேக் ஆகுதான்னு பார்த்து சரிங்களா. அது புரோக்கருக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன விஷயம் தான். யூஎஸ் எடுத்துட்டு நான் அன்கியூப் சொன்ன மாதிரியே இந்த லோ ஃபோக்கஸ் பண்ணுங்க. செல் ஆக்சுவலா ஹை ஸ்வீப் ஆயிருக்கு ப்ரோ நேத்து. இல்ல அந்த ஹை இது உடையதான் ஓகே ப்ரோ. இப்படி ரியாக்ட் டைம்ல போகலாம். நம்ம எது சைடு உடையதோ வேற ஏதாவது போற வரலாம் எஃபிஜி ஏதாவது இருக்கு எதுவுமே இல்லை bro. இப்போ பைக்கும் ஒர்க் ஆகும் செல்லுக்கு ஒர்க் ஆகும். இந்த கீழே வந்து டைரக்ஷன் தான் இப்போ நேத்தோட ஹை அதுக்கு முன்னாடி நான் மட்டும் இருக்கும் இதுதான் மேஜர் ரோல் பண்ணணும். 4 ஹவரோட ஓகே ப்ரோ. அப்போ 1 ஹவரோட ப்ரீவியஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி அதை கட் பண்ணி தந்ததை பார்த்துக்கலாம். வேற ஏதாவது டவுட் இருக்குதோ? ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஹீரோ எஸ்டில ஹீரோ யூஎஸ்டி அந்த 1 ஹவர் சாக்கு வந்து கொஞ்சம் போங்களேன். அந்த ஹீரோ எஸ்டில 1 ஹவர் சாக்கு வச்சிருக்கலையே அது DXY இம்பேலன்ஸ் தொடாததுனால அது இன்வாலிடா? ஆமாம் ப்ரோ. இப்போதான் வந்தீங்களா? லேட்டாக தான் ஜாயின் பண்ணீங்களோ? ஆமாம் ப்ரோ. அதான் இன்வாலிட். அதுதான் பிரச்சனை. சரிங்களா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க்ஸ். இன்னைக்கு வருதான் பாருங்க. இந்த லோ எடுத்து லிக்விட் எடுத்துட்டு சாக்கு பாருங்க. முன்னாடியே வைக்காது. முன்னாடியே வச்சதுன்னா எல்லாத்துலயுமே பக்காவா வச்சிடணும். நியூஸுக்கு முன்னாடியே வைக்குதுன்னா எல்லாத்துலயுமே பக்காவா வச்சிடணும். ஒன்ல வச்சு ஒன்ல வைக்காம இருந்துச்சுன்னா அது வராது. கேட்டீங்களா? நியூஸ் ஓகே. கேட்டு நியூஸ்க்கு முன்னாடி வந்தா என்ன பண்ணும் கேட்டீங்க சுரேஷ். நியூஸுக்கு முன்னாடி வைக்குதுன்னா பக்கா ஆமாம். எல்லாத்துலயுமே பக்காவா இருக்கும். DXY இருக்கணும், ஜிவியும் பக்காவா இருக்கணும், ஈரோலையும் பக்காவா இருக்கணும், டைவர்ஜென்ஸ், சாக்கு, பிரேக்கரு, சிஸ்ட் எதுவுமே எல்லாம் பக்காவா இருக்கும். ஓகே ப்ரோ. தேங்க்ஸ். வேற ஏதாவது டவுட் இருக்கா bro? எப்படி போகுது? என்ட்ரி கொடுக்கலாம் ப்ரோ. போட்டும்போது கொடுத்துடலாம். ஆனா என்ன ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சுன்னா சமீபத்தில் ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு. நாங்க என்ட்ரி போடும்போது ஒரே என்ட்ரியை எல்லாரும் போடும்போது வளைச்சு குத்தி விட்டுறோம். சரிங்களா? பிரவீன் ப்ரோ இருக்கீங்க? பிரவீன் bro. இருக்கேன் ப்ரோ. நம்மளுக்கு என்னாச்சு அக்கௌண்ட்டு எது ப்ரோ? ஃபண்டிங் மிக்ஸ் என்னாச்சு வந்து பிரீச் ஆனது ரீசன் என்னது? பிரீச் இல்லை இது பண்ணானே ரூல் பிரேக் பண்ணானே என்ன பண்ண? ஆமா ப்ரோ. சேம் ஆர்டர் வந்து நிறைய அக்கௌண்ட்ஸ் ப்ளேஸ் ஆகுதுன்னு போச்சு ப்ரோ. சரிங்களா? இப்போ என்னன்னா இப்போ என்ட்ரி வந்து டீம் செட்டப்ஸ்ல வந்து ஏன் கொடுக்கறதில்ல நிறைய கேட்கறதுனால சொல்றேன். முன்னாடியே கொடுக்கலாம்ல அப்படின்ட்டு. இது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுனால தான் கொடுக்காம இருக்கு. நிறைய இன்வெஸ்ட் வராங்க எல்லாம். ஆனா என்ன ஆகுதுன்னா மல்டிபிள் நம்பர் ஆஃப் என்ட்ரிஸை நம்ம வைக்கும்போது முன்ன பின்ன எல்லாரோட என்ட்ரி பாயிண்ட்டும் ஒரே ஏரியாக்குள்ள வருதுனாலுமே காப்பி ட்ரேட் பண்றீங்கன்னு அக்கௌண்ட்டை ப்ரீச் பண்ணிட்டுறான். இது நடந்துச்சு. அதனாலதான் டீம் செட்டப்ஸ்ல முன்னாடியே பிஃபோர் கொடுக்குறது. பிஃபோரா கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபோர்காஸ்ட்ல இங்க இருந்து பார்த்தா பை இங்க இருந்து பார்த்தா செல்லுன்னு சொல்லிடுறோம். இப்போ அந்த ஏரியாவை மார்க்கெட் நம்ம சொன்ன மாதிரி அப்ரோச் ஆகுது அப்படின்னா நீங்க அதை அந்த இடத்துல பிளான் பண்ணி எடுக்க பாருங்க. அப்பதான் நீங்க பர்சனலா க்ரோத் ஆவீங்க. இன்னும் சொல்றேன் எப்போ அக்ரெசிவா போகணும் எப்போ இதாக போகணும்ட்டு. கீழே எல்லாம் இருக்குது ப்ரோ. ஓபி இருக்குது எல்லாமே இருக்குது. ஆனா பிரைஸ் வந்து அப்ரோச் ஆகுது. இப்போ 7 கிரைட்டீரியா இருக்குன்னா நான் கன்ஃபர்மேஷன் பார்த்து போகலான்னு இருக்கிறேன். நியூயார்க் செஷன்னா 8 மணிக்குள்ள கன்ஃபர்மேஷன் வந்துடும். கீழே ஒரு ஓபி தொட்டு கன்ஃபர்மேஷன் வந்துடும். 8 மணிக்கு மேலே ஆகுது. ஆனால் எனக்கு ஸ்பீட் அப்பு ஸ்லோ டவுன் தான் இருக்குது அப்படின்னா மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகல அப்படின்னா அக்ரெசிவ் போய் அடி. 7க்கு 7 கிரைட்டீரியாவும் மேட்ச் ஆயிருக்கு. இந்த 5 தான் இருக்குது 6 தான் இருக்குது 4 தான் இருக்குது. ஆனால் அக்ரெசிவாக போகணும் போகக்கூடாது. 7க்கு 7 கிரைட்டீரியாவும் இருக்குது. எனக்கு கன்ஃபர்மேஷன் பார்த்து போகணும்னு தோணுது அப்படின்னா
ஷார்ப்பா செஷனுக்குள்ள வச்சா கன்ஃபர்மேஷன் போக போகுது. இல்லன்னா அக்ரெசிவா அடிச்சுடும். 7 கிரைட்டீரியா 7மே மேட்ச் ஆகணும். அதுக்கு டே பயாஸ் சப்போர்ட் பண்ணணும். எல்லாமே. இந்த போன ஹீரோ யூஸ்ட் ட்ரேட் போட்ட மாரி. அப்படி இருக்கும்போது போடுது. எஃப்இஜிக்கு கன்ஃபர்மேஷன் கட்டாயம் தேவை. புரியுதுங்களா? இந்த மாரி தான் நம்ம பிளான் பண்றது இந்த மாரி தான். அதனால குடுக்க முடியாது. இப்போ ஒருத்தர் ஃபண்டட் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஃபண்டட் நெக்ஸ்ட்ல காப்பி ட்ரேட் அவைலபிள். ஃபண்டிங் குரூப்ஸ்ல காப்பி ட்ரேட் அவைலபிள் இல்ல. மேவன் அவைலபிள். இப்போ அடிச்சு விட்டோம்னா யாரெல்லாம் அந்த ட்ரேட போட்டோமோ மொத்தமா அடிக்கும். அதனால தான் அது கொடுக்குறது. நீங்களா பண்ணுங்க. ஏரியா மார்க் பண்ணி கொடுத்தாச்சு, ஐடியா கொடுத்தாச்சு, ட்ரேட் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லியாச்சு. இங்க இருந்து பாருங்க பை போகும்னு சொல்லியாச்சு. இப்போ நீங்க இண்டிகேட்டர் ஸ்வீப் பண்ணி கன்ஃபர்மேஷன் வச்சா பை பாருங்கன்னு சொல்லியாச்சு. வச்சதுன்னா பை பாருங்க. கன்ஃபர்மேஷன் ஷார்ப்பா வச்சாலும் பை பாத்துருங்க. கேட்கறனால சொல்றேன். டீம் செட்டப்ஸ்ல கொடுக்கலாம்ல, என்ட்ரி கொடுக்கலாம்ல, பிஃபோர் ஆஃப்டர் அந்த மாதிரி லைவ்ல பண்ணலாம்ல அப்படின்னு சொல்றதுனால இதை சொல்றேன். சரிங்களா? அப்படி பண்ணணும்னா லைவ் கொண்டு வச்சிருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, பண்றதுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கேட்டதுக்கு பதில் தான். சரிங்களா? யாராவது கேட்டீங்க உங்களுக்கு தெரியும், பதில் கிடைச்சிருச்சா? சரியா ப்ரோ? கட்டாயிரும். அடுத்து என்னன்றதை பிளான் பண்ணும். ப்ரோ நேத்து நீங்க என்ட்ரி எதனா எடுத்தீங்க ப்ரோ? இல்ல ப்ரோ, எதுவும் போடல. ஹீரோ சரிங்க ப்ரோ. டேப் ஆகல. டீம் செட்டப்ஸ்ல கொடுத்ததுதான், அதுவும் அக்ரெசிவா அடிச்சேன். டேப் ஆகாம கீழே இருந்தேன். என்ட்ரியை கட் பண்ணி விட்டேன். இப்போ திருப்பி என்ன இவ்வளவு தூரம் ஏறி வந்தானா திருப்பி செல் ஆகணாங்கிறது தெரியாது. அதனால என்ட்ரி திருப்பி போட மாட்டேன். இப்போ ஸ்பீட் டவுன் ஸ்லோவா போகுது. நீங்க எதிர எஃபிஜில இருந்து தெரியும். அதனால போடுறேன். இதுதான் போடலாம். வேற எதுவும் போடலாம். ஹீரோ யூஸ்லாம் கையை வைக்கணும். சரியா ப்ரோ? ஓகே ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. நன்றி. தேங்க்யூ.